திரு கேசிபி நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வரேன் மணிகண்டன், நீங்க நிறைவா உங்கள்கிட்ட வரேன், நிறைய கருத்துக்கு சொல்ல விரும்புவீங்க. திரு கேசிபி பேசிட்டு வரேன். அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப அதிமுகவில் இணைத்து கொண்டு பிரியன் சார் சொல்ற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது கற்பனையில கனவுல கூட ஒரு நடக்காத விஷயம். இதுல ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் திரு பிரியன்ட்ட கேட்கல, அவரு நம்ம அரவிந்த் சொல்லும்போது இது இணைப்பா சேர்ப்பாங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். அவர் மட்டும் சேர்த்துக் கொள்கிறார் கட்சியில அல்லது பதில் சொல்றேன் கூடவே அத்தனை பேரும் சேர்ந்து இணைகிறார்களா சொல்றேன். அதுக்கு சேர்த்து சொல்றேன். அதாவது பிரியன் சார் சொல்லும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் என்று ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேரணும் அப்படிங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கப்பட்டு ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கப்பட்டு ஒரு 21% வாக்குகளை அதிமுக தனித்து பெற்றிருக்கிறது. இணைப்பு என்பதோ அல்லது சேர்ப்பு என்பதோ இன்றைய தேதிக்கு இருக்கிறது தான் நம்ம பேசணுமே ஒழிய பல ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது பேசுனா அது நடக்கிறது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இன்றைய தேதிக்கு நான் அறிந்தவரை திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி துவக்கி அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கலாம். ஆனால் பல பேர் சொல்றது இல்லை அப்படி வச்சா ஜெல் ஆகாது, ஒருவருக்கு ஒருவர் வெற்றி தோல்விகளுக்கு வெற்றிகளுக்கு உழைக்க மாட்டாங்க. அது ஒரு கற்பனை. வைகோ அவர்கள் மீது கலைஞர் கொலைப்பலி ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு ஒருத்தரோட வெற்றிக்கு இன்னொருத்தர் உழைப்பது, இன்னொன்னு வெற்றி பெற விடாமல் தடுப்பது. இந்த ரெண்டுமே நடக்கலாம். அதுக்கு நான் வர்றேன். அப்ப வைகோ அவர்கள் எதனால திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார், கொலை குற்றம் சுமத்துனாங்கன்னு சொல்லி வைகோ குமுறினாரு. 10-15 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட வைகோ கூட ஒரு காலகட்டத்தில் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தார். அப்படி சேர்ந்த பொழுது திமுக அந்த காலகட்டங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்ப சேர்ந்தால் இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையாது, ஒருவருக்கொருவர் தோற்கடித்து விடுவார்கள், வெற்றிக்கு உழைக்க மாட்டார்கள் என்பது அவரவர் ஆசையா இருக்கலாமே ஒழிய அது கள நிலவரத்துக்கு ஒத்து வராது. ஒருவேளை இந்த தேர்தலில் ஒரு அங்கமாக என்டிஏவில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியாக அல்லது ஒரு தனி அமைப்பாக இணைத்து கொண்டு தேர்தலுக்கு பிறகு ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் ஒரு நட்புறவுகளும் ஏற்படுத்தப்படுகிற பொழுது மீண்டும் ஒருவேளை கட்சிக்கு உள்ள அந்த தனி அமைப்பு இணைந்து கொள்வதாங்கிறது அந்த அடுத்த காலகட்டங்களில் பேசலாமே ஒழிய தேர்தலுக்கு இன்னும் 100 நாள் தான். என்ன என்ன சாத்தியமானதுங்கிறீங்க? சாத்தியம் என்டிஏ கூட்டணி ஒண்ணு. அதே மாதிரி அரவிந்த் அவர் இப்ப என்ன கூட்டணியில திரு ஓபிஎஸ் அவரோட இருக்கவங்களும் வேற எப்படி என்ன சின்னத்துல நிக்கணும் அல்லது எப்படி அவங்க ஒரு கட்சியா அல்லது குழுவா இருப்பாங்களா, எப்படி இருக்க முடியும்? இல்ல, அவர்கள் ஒரு கட்சியாக பதிவு செய்து அவருடைய இத்தனை கால போராட்டமே நேரடியா சட்ட போராட்டமே அதானே சார்? நீதிமன்றத்தில் அவர் இதுவரைக்கும் வழக்கு எதுக்கு தொடர்றாரு? அதிமுகவில் நான் இருக்கிறேன், அதிமுக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தப்பு அப்படிங்கறத அவருடைய பாயிண்ட். அப்ப எல்லாத்தையும் முடிஞ்சிருக்குல்ல நீங்க சொல்றது? இல்ல, நான் சொல்றதுங்க, நம்ம எல்லா நீதிமன்றம் எல்லாமே போலாம், நானும் போயிருக்கேன். சரி, எல்லாம் நிலுவையில் இருக்குது. ஆனால் வெற்றிக்கான சாத்திய கூறுகள் பெருசா இல்ல. அரசியல் களம் என்பது தேர்தலில் நிர்ணயிக்கப்பட வேண்டியதை ஒழிய நீதிமன்றங்களால் நிர்ணயிக்க முடியாது. அது காலதாமதம் ஆகும். ஒன்று. அடுத்தது அரவிந்த் சொல்ற மாதிரி எல்லோரும் இணைவார்களானா கிட்டத்தட்ட வைத்தியலிங்கம் போன்றவர்கள் கட்சியில் நேரடியாக சேர்வதற்கு சில முறை பேச்சுக்கள் எல்லாம் கூட நடந்து அது ஒரு முடிவாகிற நிலையில கூட இருந்தது. ஆனால் வைத்தியலிங்கத்தினுடைய கோரிக்கை திரு ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து கட்சியில் சேர வேண்டும், நான் அவரை கைவிட்டு விட்டு தனியாக வரவில்லை என்பதுதான் நான் அறிந்த செய்தி. அதனால ஒருவேளை ஓபிஎஸ் தனி அமைப்பு என்று வைத்து கூட்டணி என்று வந்தால் கூட மற்றவர்கள் நிச்சயமாக அதை தாண்டி வேறு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுப்பதாக இருந்தால் மனோஜ் பாண்டியனோட சேர்ந்து அவங்க திமுக போயிருப்பாங்க, அல்லது செங்கோட்டையனோட சேர்ந்து அவர்கள் தாவேக்காக போயிருப்பாங்க. அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் அந்த முடிவு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் அதிமுகவில் இணைவார்களே ஒழிய அதிமுக விட்டு வேறு இடத்துக்கு சென்று விடுவார்கள் என்று இல்லை. அடுத்து இவர்களை பாருங்க, இன்றைக்கு ஒருவர் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் நம்பி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன், ஏன் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார்? இவர்களோடு இணைந்து பயணித்த காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டார். அப்ப அந்த நீக்கத்துக்கு காரணம் யாரு? ஓபிஎஸ் தினகரன். எப்படி அதை சொல்ல முடியும்? ஆமா, இவர் தானே சார் போறாரு அவங்கள பாக்கிறதுக்கு, இவர்கள் அவங்களா வர சொன்னாங்க. ஆமா,
இவர் போனார் மதுரையில இருந்தவங்கள்ட்ட. செங்கோட்டையை என்கிட்ட பேசினார் சார். நேற்றைக்கு திரு சுப்ரத்னம் சொல்றாரு ஓபிஎஸ் ஓட இருந்தேன், நான் அங்க ஐ விட்னஸ். சுப்ரத்னம் அவர் கேள்விப்படுறத சொல்றாரு, ஐ விட்னஸ் சொல்றாரு, கேள்விப்படுறது சொல்லல. என் வீட்டுல சிசிடிவி இருக்கு பாருங்க, ஓபிஎஸ் பையன் என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு, என் போன் தர்றேன் பாருங்க. 2 நாள் செங்கோட்டையன் எடுக்கவே இல்லை, கடைசியா தொடர்பு கொள்ளவே முடியல பேசினாரு. நான் அங்க போகாதீங்க, இங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம், அங்க போகாதீங்கன்னு சொன்னேன். ஓபிஎஸ் பையன் வந்தாரு, அண்ணே வாங்க எல்லாரும் அங்க போய் பண்ணுவோம்னாரு. தம்பி இதெல்லாம் வந்து சரியா வராது என்றுதான் நான் அவர்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சேன். அதனால செங்கோட்டையனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து இருந்தது. அந்த மனஸ்தாபங்கள் சரியாகக்கூடிய ஒரு மனஸ்தாபம். இன்றைய காலையில் கூட செங்கோட்டையன் பேசினார். அவருடைய இன்று காலையில அவர் சொல்ற ஒரே இது, ஒரு வார்த்தை என்னென்ன உங்க பிரச்சனை என்று பேசி இருந்தா அரை செகண்ட்ல முடிஞ்சு போயிருக்கு. யார் பேசியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும். 2 பேரும் பேசி இருந்தா அது முடிஞ்சிருக்கும். அதான் அவரை சொல்றீங்க. அது வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம போய் எடப்பாடி பழனிசாமி அதை பேசி இருப்பார். அது எங்க அது தடைப்பட்டதுனால் ஓபிஎஸ் ஓடவும் தினகரனோடவும் இணைந்து அவர் அந்த பசும்பொன் போற பொழுது அது ஒரு வேற மாதிரியான ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. அதனாலதான் அவர் உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்க திரு செங்கோட்டையன் சொன்ன ஒரு கருத்து சொல்றீங்க. இன்னொரு பக்கம் திரு சுப்ரத்னம் ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, அவர் நான் அங்க இருந்தேன், அங்க மதுரைக்கு வந்து ஒன்னா போகணும்னு போது இது சரியா வராதுன்னு ஓபிஎஸ்க்கு தயக்கம் இருந்துச்சு. சசிகலா அவர்கள்லாம் வரேன்னு சொல்றாங்க, இப்படி ஒன்னா சேர்ந்து போற சரியா வராதுன்னு போது இவர் தான் வாண்டடா வந்தாரு அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அழைக்கப்பட்டு தான் போனார் செங்கோட்டையனை. சரி, இன்னைக்கு திரு கேசிபி வந்து வேற ஒரு ட்ராக்ல போறாரு. எனக்கு கேள்வி என்னன்னா, அழைக்கப்பட்டு தான் போனாருன்றீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசுறது ஓபிஎஸ் அழைக்கப்பட்டு போனாரா, அவரா போனாரா டெல்லிக்குங்கிறத பத்தி. நீங்க செங்கோட்டையனுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு அதுல ஏதாவது தயக்கம் இருக்கா? டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டதோ, அமித்ஷா அவரை அழைத்ததோ, அல்லது பாஜகவோட முயற்சியோ பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படியே வண்டி அங்க மாத்திட்டு அழைக்கப்பட்டு தான் போனாருங்கிறதுல ஓபிஎஸ் தானா போனாரு. இன்னைக்கு டாபிக் ஓபிஎஸ். எனக்கு ஒண்ணு பாஜகவே அட்டாக் பண்ணி கூட பேசலாம். அட்டாக் எனக்கு அதை பத்தி அதுல என்ன நடக்குதுங்கிறத சொல்றதுல இன்னைக்கு நாள்ல பேசுறதுல தயக்கம் இருக்கலாம். எனக்கு எந்த விதம் வேற ஏதாவது முயற்சிகள் நடக்கலாம், அதனால நான் கேட்கிறேன். இல்ல அதாவது ஓபிஎஸ் என்பவரை அவரோட அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, முழுமையா நான் வந்து உள்வாங்கி எடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, தர்ம யுத்தம் செய்தார். அதே சசிகலாவோட பின்னாடி போய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னன்னா, கேசிபி வந்து ஒரு லைன்ல பேசுவார், இன்னைக்கு வேற ஒரு லைன் இருக்கு, அவங்க கூட யோசிப்பாங்க. அதனால எந்த காலத்திலையும் நான் அதிமுகவை தான், அது உங்க உரிமை, நான் மறுக்கவே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அதையும் புரிந்து கொண்டு நான் அந்த விவாதத்தை நகர்த்துறது தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வேலுமணி சமீபத்தில் என் கூட ஒரு இன்னைக்கு செய்தித்தாள்கள்லாம் பேப்பர்லாம் வந்துச்சு, செய்திகள் கேட்டாரு, நீங்க என்ன இன்னும் அதிமுக உறுதியா இருக்கிறீங்களான்னாரு. ஆமாங்க உறுதியா தாங்க இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். சரிங்க நான் பேசிட்டு ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்டுட்டு பேசிட்டு சொல்றேன். அதுக்குள்ள வேற தரப்புல இருந்து பத்திரிகைகளுக்கு செய்தி வந்து திரு இபிஎஸ், அவரு சேல மணிகண்டனுக்கு பெட்டரா தெரியும், இதுல இருந்து இபிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா என்றைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியதனால் நீங்க வந்து நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில பேசி மீண்டும் ஒன்னா இணைந்தீங்கன்னா அது ஒன்றும் இது இல்லை, மகிழ்ச்சி நடக்கட்டும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த சசிகலா அவர்கள் அந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆனா அது வெற்றி பெற்றதா இல்ல. சரி, இரட்டை தலைமை அது வெற்றி பெற்றதா இல்ல, திருப்பி ஒற்றை தலைமை. நீங்க சஜஸ்ட் பண்றது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள இணையறதெல்லாம் இல்ல, கூட்டணியா வேணா இருக்கலாம், அதான் சரியா இருக்கும். அதிமுக கட்சிக்கு நல்லது, ஓபிஎஸ்க்கு நல்லது என்பது கூட்டணியாக பயணித்து விட்டு ஒருவேளை நல் உறவு ஏற்படும் பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு அதை பத்தி வந்து பேசலாமே ஒழிய இன்றைய தேதியில், அதுவும் திரு பிரியன் சார் சொல்ற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இன்னும் அம்மா காலத்துக்கு திருப்பி போய் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதெல்லாம் கற்பனையில கூட சாத்தியப்படாத விஷயங்கள். சரி, அதை வந்து திரு பிரியன் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த முடிவு வருங்கிறார். இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு அமித்ஷா சந்திக்க வைக்கிறது, இந்த முன்னெடுப்புகள்லாம் நடத்தக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் போகுங்கிறார். முதல்ல இதே தப்புங்கன்னு சொல்றேன். நீங்க பேசாம இருந்தாலே நீங்க ஓபிஎஸ் மட்டும் அமைதியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒன்றும் சொல்லலையே அவரு. போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்லியிருக்காரு? அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசினேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நம்ம பிரச்சனையை நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். இவர் என்ன பிரசாந்த் கிஷோரா என்ன?
எலெக்ஷனுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கிறாரா? இவர் பிரச்சனை பேசுறதுக்கு இன்னும் 100 பேர் வேண்டியது இருக்கு. நம்ம 5 டிவியில தினம் 4 பேர் உட்கார்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பேசிட்டு இருக்கோம் 7-8 வருஷமா. சார் அது அப்படி இல்லையே, ஏன்னா அமித்ஷாவும் சேர்ந்து பேசுறாரு, அதனாலதான் தொலைக்காட்சிகள்லாம் பேசுது. அதிமுக பிரச்சனையை அதிமுகக்குள்ள பேசி முடிச்சுக்கலாம் சார். அதிமுக கேசிபி சார் 2017 இருந்து ஏதோ ஒரு வகையில அதிமுக மேல பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அதை உருவாக்குனதே ஓபிஎஸ் தானே, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணது இபிஎஸ் தானே. அல்ல அத அந்த நிலையை உருவாக்குனதே ஓபிஎஸ் தானே. ரெண்டு பேர் பேசுறாங்க. அவர் அமைதியா இருந்திருந்தாலே அவரை தேடி எல்லாரும் போய் அழைச்சு கூட்டு வந்திருப்பாங்க.